கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் நமக்கு நல்ல ஜீவன் சுகபலன் தந்து இந்த நாட்களிலே அப்படியாய் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் கொண்டு வந்த தேவனுக்கு நாம் தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட காலவெளிக்காய் ஸ்தோத்திரம். நம்ம மகிழ்ச்சி நாளிலே உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாய் எங்களை கொண்டு வந்திருக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளை கர்த்தர் ஆளுகை செய்யும், செவிகளை திறந்தருளும். உங்களுடைய வார்த்தை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உங்களுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். திருக்கதர்சன வார்த்தைகள் கடந்து வரட்டும் ஐயா. தேவ வார்த்தைக்கு முற்றிலும் நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்திய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புக் ஆஃப் 2 Kings chapter 18 verse 7. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அஸ்ரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யூதா ராஜாக்கள்ல நம்ம எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை பற்றி இந்த நாட்களில் பார்க்கும்போது கர்த்தருக்கு செம்மையானதை செய்ததுனால அவன் நாட்களிலே கர்த்தர் தூதனை அனுப்பி அவனையும் அவனுக்கு உண்டான ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு பெரிய சங்காரத்தை தூதன் இறங்கி செய்ததை நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எசேக்கியா ராஜாவுடைய புஸ்தகத்துல சூரியன் 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஒரு பலத்த காரியங்களை ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில செய்தார். இன்றும் நாம் அவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அப்படி செய்கிறவராய் இருக்கிறார். யூதா ராஜாக்கள்ல வாசிக்கும் போது அவனுக்கு முன்னும் அப்படிப்பட்ட ஒருவன் இருந்ததில்லை, அவனுக்கு பின்னும் அப்படிப்பட்டவன் இருந்ததில்லை என்று சொல்லி ஆண்டவர் சிலரை குறித்து இப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கிறார். இந்த காலவெளியில அவன் எப்படி வாழ்ந்தானோ அப்படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். Therefore God was with him. அவன் சில காரியங்களை ஆண்டவருக்கு பயந்து அல்லது அவன் ஆண்டவரோடு இருந்தபடினால கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனோடு இருந்ததுனால பலத்த காரியங்களை கர்த்தர் அவனுக்காக அவன் மூலமாய் செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் எதிர்பார்க்கவும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறவும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் நடந்த அதே காரியங்களை புதிய ஏற்பாட்டு நாட்களில் நடக்க கர்த்தர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. அதை விசுவாசித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில எசேக்கியா ராஜாவை போல நம் தேவனுக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை எல்லா எதிரிகளுக்கும் நீங்கி நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் இருந்த நாட்களிலே அசீரிய ராஜா அவனுக்கு விரோதமாய் பயங்கரமான கட்டுப்பாடுகளை பண்ணி ஒரு பலத்த சேனையாய் காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் வானத்திலிருந்து தம்முடைய ஒரு தூதனை அனுப்பி அசீருடைய பாளையத்தை கலங்க பண்ணினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கவும் சத்துடைய எல்லா வல்லமையை அழிக்கவும் கர்த்தர் இன்றும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை, நம்மளால முடிஞ்ச காரியங்களை நம்ம செய்யும் போது நம்மளால முடியாத காரியங்களை ஆண்டவர் தம்முடைய பலத்த கையினால ஓங்கிய பயத்தினால செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த நாட்களில நமக்கு விரோதமான எத்தனையோ சேனைகள் எழும்பி நமக்கு விரோதமான சவால்களை விடுகிற இந்த நாட்களில நம்ம பயந்து போகாதபடி வைராக்கியமாய் எசேக்கியா தேவனை பின்பற்றினது போல நாம் தேவனை பின்பற்றும் போது இந்த நாட்களில பலத்த காரியங்களை நாம் தேவனுடைய கரத்திலிருந்து பெற முடியும், பார்க்க முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது அல்லது ஒரு மனுஷன் ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் யாருக்கு ஆகையால் therefore அவன் ஏதோ ஒரு காரியங்களை செய்தபடினால கர்த்தர் அவனோடு இருந்தார். நாமும் ஆண்டவரோடு இருக்க வேண்டிய காரியங்கள் நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்மோடு இருந்து பலத்த காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். இந்த வசனங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து கை வைத்து ஆண்டவரே எசேக்கியா நாட்களை செய்து அவனையும் அவனுடைய ஜனங்களையும் பாதுகாத்த தேவன் இந்த நாட்களில் இந்தியாவையும்
ஆண்டவரே தேவ பிள்ளைகளையும் எங்களையும் ஆண்டவரே கூட இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வைராக்கியமாய் ஜெபிக்கிறது மாத்திரமல்லாமல் எசேக்கியா செய்த காரியங்களை செய்யும் போது கர்த்தருடைய பலத்த கரம் நமக்காக இறங்கி கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவனுக்கு முன்னும் அப்படிப்பட்ட ராஜா இல்லை, அவனுக்கு பின்னும் அப்படிப்பட்ட ராஜா இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை போல ஆண்டவரை போல நாம் இருந்து பின்பற்றும் போது நமக்கு முன்னும் பின்னும் எந்த ஒரு வல்லமை எழும்பாதபடி அல்லது நம்மை ஒரு சாட்சி உள்ள ஒரு தூணாக ஆண்டவர் நிறுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இயற்கை அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று, தூதர்களை அனுப்பி அவனுக்கு விரோதமாக இருக்கிற பெரிய கூட்டத்தை கர்த்தர் கலங்கடித்தார். 2வது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவன் சொல்றான். அவன் அப்படியாய் மரண தருவாயில் இருக்கும் போது அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, உனக்கு 15 வருஷங்கள் ஆண்டவர் கூட்டுவார், இன்னும் 3 நாளில் நீ ஆலயத்துக்கு போவாய், எதனால நான் அறிவேன் என்று சொல்லி அவன் கேட்கும் போது சூரியன் 10 பாகை பின்னிட்டு திரும்பும் என்று சொல்லி அவன் சொல்லுகிற வார்த்தையின்படியே அப்படி நடக்கிறது. இன்னைக்கும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டுகிறவர் மாத்திரமல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல, இயற்கையே நமக்கு அனுகூலம் பண்ணுகிற விதத்துல அல்லது தேவன் தூதர்கள் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற விதத்துல ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை என்ன பண்ணலையா, சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஆண்டவரை சேவித்து ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்க வல்லமுடையவராக இருக்கிறார். இன்னைக்கு பணத்துக்காக, ஓட்டுக்காக, பல காரியங்களுக்காக அநேகர் என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு கீழ் இல்லாதபடி அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இழிவான ஆதாயத்தை இச்சியாதபடி நாம் தேவனுக்கு வைராக்கியமாய் நிற்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்து இந்த நாட்களை நம்ம தப்பி வைக்கிறார். ஒரு 4 காரியங்கள் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில அவன் செய்த காரியங்கள் ஆண்டவர் நமக்கு படிப்பினையாய் உதாரணமாய் இருக்க நாம பின்பற்ற வேண்டும் என்று ராஜாக்களின் புஸ்தகத்துல 4வது புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த முழு அதிகாரங்களை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் எந்த அளவுக்கு எசேக்கியாவுக்கு அனுகூலமா இருந்தார். நம்மை போல அவன் சில தவறுகளை செய்தான். மனுஷனா இருந்து மனுஷ ஞானத்தின்படி சில காரியங்களை செய்து அவன் சில நேரங்களில் அவன் தாழ்வடைந்தாலும் ஆண்டவரை விட்டு விடாதபடி ஆண்டவருடைய காரியங்களை வைராக்கியமா இருந்ததுனால ஆண்டவர் அவனுக்கு மரண பரியந்தம் கூட இருந்து அவனை பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு காலையில கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, ஐ வில் பி வித் யூ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா. அதை எப்பொழுது நாம் அனுபவிக்க முடியும் என்றால், நாம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், நிந்தனைகளை கண்டு ஓடாதபடி, பயந்து விடாதபடி ஆண்டவருக்காக தொடர்ந்து நிற்கும் போது, சாட்சியாய் நிற்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நாம் காண முடியும். ரோமர் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பவுல் இதே வார்த்தைக்கு ரோமரில் சொல்லுகிறார். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 8 verse 31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லது நாம் தேவனுடைய பட்சத்தில் நிற்கும் போது நமக்கு விரோதமான வல்லமைகள் இந்த உலகத்தில் இல்லாதபடி கர்த்தர் முறியடிக்கிறார். இருக்கும், வரும், நெருங்கும், ஆனா அவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, பாதுகாத்து சத்துடைய எல்லா வல்லமைகளை கர்த்தர் சிதறடிக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் உள்ள ராஜாக்கள்ல எசேக்கியா, யோசியா போன்ற ராஜாக்கள் ஆண்டவருக்கு பயந்து தேவனுக்காக வைராக்கியம் காட்டினார்கள். கர்த்தரும் அவர்களுக்காக வைராக்கியம் காட்டினார் என்பதை மறந்துவிட வேண்டாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 Kings chapter 18 verse 3. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம். அது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதாக காணப்பட வேண்டும். நம்ம செய்யற காரியங்கள் ஜனங்கள் புகழலாம், நம்ம மனசாட்சிக்கு திருப்தியா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை குறித்து என்ன சொல்லுகிறார்?
கர்த்தரின் பார்வையில் அது எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய பார்வைக்கு நேராய் கொண்டு வரும்போது, ஆண்டவருக்கு பிரியமானவைகளை நம்ம செய்யும் போது, ஆண்டவர் நிச்சயமாய் இந்த வசனத்தில் சொல்லுகிறபடி நம்மோடு இருக்கிறதை நாம் காண முடியும். சில நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது உலகம் ஏற்றுக்கொள்ளாது, சூழ்நிலைகள் ஏற்றுக்கொள்ளாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய கற்றுக்கொள்ளும் போது, பழகி கொள்ளும் போது, சில நேரத்தில் நாம் கைவிடப்படுகிறோம், அவமானப்படுகிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இருப்பார், இருந்து நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். மனுஷனுக்கு பிரியமானவர்களை, மனுஷங்களை திருப்திப்படுத்துகிற காரியங்களை இன்னைக்கு நம்ம பல காரியங்களை செய்து கர்த்தரும் இதில் சந்தோஷப்படுவார் என்று சொல்லி நாம் நினைத்த அநேக காரியங்கள்ல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. whatever we do that should please in God. ஆண்டவருக்கு பிரியமானவர்களை செய்யும்படியாய் நம்மை படைத்திருக்கிறார். சில நேரத்தில் அது நமக்கே பிரியமா இருக்காது, இல்லை நமக்கு அது ஒரு நேரத்தில் கஷ்டமா இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன காரியங்களை பிரியப்படுகிறார் என்று சொல்லி வேதத்தை ஆழமாய் நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்து முடிக்கும் போது, ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய சதா காலமும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று நம்ம ஜெபிக்கிறோம், பாடுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நமக்கு ஒரு தைரியமும் பரிபூர்ண அர்ப்பணிப்பும் காணப்படும் போது நம்முடைய காரியங்கள்ல ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். அப்ப கர்த்தருக்கு பிரியமானது எப்படி நமக்கு தெரியும்னா, அந்த காரியங்களை செய்யும் போது, ஆண்டவரே இந்த காரியங்கள் நமக்கு உகந்ததா இருந்தால் நடக்கட்டும், இல்லை என்றால் அவைகள் மாறி போக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களை நம்முடைய தனிப்பட்ட அர்ப்பணிப்பு, நம்முடைய தனிப்பட்ட எந்த ஒரு காரியம், நம்முடைய ஆல் அவர் பர்சனல் விஷஸ், உங்க சித்தம் நிறைவேறட்டும். உங்க சித்தம் இல்லைன்னா அந்த காரியங்கள் என்னை விட்டு போகட்டும். அது நன்மையா இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுகூலமான காரியமா இருக்கட்டும், அப்படி சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜெபித்து அர்ப்பணிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை அவர் அனுமதிக்கிறார், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை தடை செய்கிறார். அப்படி நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்ம கூட இருந்து சதா காலமும் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் சொல்லி நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நிறைய காரியங்கள் நம்முடைய தகப்பனார் அல்லது பரிசுத்தவான்கள் இதுக்கு முன்னாடி நமக்கு ஊழியக்காரர்களாய் ஆண்டவர் எடுத்துக்காட்டுகளாய் வேதத்தில் முன்மாதிரிகளை வைத்த ஜனங்களை என்ன செய்தார்களோ அதை நாம் செய்வது ஆண்டவருக்கு பிரியமான காரியமா இருக்கும். பரிசுத்தவான்கள் என்னென்ன செய்தார்கள், ஆண்டவருக்காய் எந்தெந்த காரியங்களை செய்தார்கள், எப்படி தியாகம் பண்ணினார்கள். தன் தகப்பனாகிய தாவீதின்படியே அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு என்ன பண்ணானா, சில நேரத்தில் நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, அவன் இதெல்லாம் இருப்பான். அப்படி இல்லாதபடி நமக்கு முந்தைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு, தானியேல், நோவா என்ன செய்தார்கள் என்பதை அறிந்து அவற்றையெல்லாம் நாம் செய்து கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்ம மேல என்ன பண்ணுகிறாரு, பிரியப்படுகிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை நம்ம செய்யணும், செய்யாம இருக்கக்கூடாது. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு என்ன பண்ணாத, செய்யாமல் இராத. செய்ய வேண்டிய நாட்களை செய்யாம விட்டுட்டு ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணுமே பேசலன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய காரியங்களை வீணடிக்காதபடி கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், நம்முடைய முற்பிதாக்கள் என்ன செய்தார்கள். இங்க தானியேலை, இங்க தாவீதை ஒரு உதாரணமா வச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்களா என்ன செஞ்சாங்க கர்த்தருக்காக. அப்படி நம்ம என்ன பண்ணணும், அதை we have to list out, we have to do it off. நம்ம வாழ்க்கையில அதை செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதை நாம் உணர முடியும் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, 2 Kings chapter 20 verse 3. ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஒரே ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு, கர்த்தரின் பார்வைக்கு ஏற்றபடின்னா அதுல உண்மை இருக்கணும், உத்தமம் இருக்கணும். உண்மையா நடக்கிறது கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, எந்த விஷயத்திலும் உண்மையா இருக்கிறது, அப்புறம் உத்தமமா இருக்கிறது. இது 2 உதாரணங்களை ஒரு மேற்கோள் காட்டியிருக்குது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. பரிசுத்தமா, நீதியா, உண்மையா, வைராக்கியமா, வாஞ்சையா, கர்த்தருடைய காரியங்களை தாகமா தவனமா இருந்து முன்மாதிரியா இருந்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சகல காரியங்களை நம்ம ஈடுபடணும். ஆண்டவரா சொல்ல மாட்டார், நமக்கே தெரியணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் அயலாருடைய ஆடாது மாடாது குழியில விளக்கண்டால் நீ போய் என்ன பண்ணு, அதை காப்பாத்துன்னு வசனம் சொல்லுது. இல்ல கர்த்தர் சொல்லட்டும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மனசாட்சிக்கே தெரியும் எந்த காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், எந்த சூழ்நிலைகளை ஆண்டவருடைய
அப்படியாய் காரியங்களுக்காய் திறந்திருக்கிறது, எந்த காரியங்கள் வெறுமையாய் இருக்கிறது, யார் என் நிமித்தமாய் போவான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு கேட்கிறார். நான் உன்னை அனுப்புவேன்னு சொல்றேன், யார் என் காரியமாய் போவான். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்மையான காரியங்கள் தெரிஞ்சும் நம்ம செய்யாம அமைதலா இருக்கிறத விட நன்மையான காரியங்களை மனம we have to come voluntarily அதை செய்யும் போது கர்த்தர் அதுல பிரியப்படுகிறார். கர்த்தர் என்கிட்ட பேசட்டும், கர்த்தர் என்கிட்ட பேசணும்னா பேச மாட்டார். நம்ம மனசாட்சிக்கே தெரியும் எந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமானது, எந்த காரியங்கள் ஆண்டவருடைய காரியங்கள்ல செய்யாமல் இருக்கிறது, தடைபட்டு இருக்கிறது என்பதை அறிந்து நாம் செய்யும் போது ஆண்டவர் அதுல மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, எசேக்கியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவரோடு இருந்ததுக்கான காரணம் என்னவென்று பார்க்கும்போது 4ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம். 2 Kings chapter 18 verse 4. 2 ராஜாக்கள் 18:4. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அந்த நாட்கள்ல பிசாசுக்கு பலியிட்டு பயங்கரமான காரியங்களை அங்க செய்து வந்தார்கள். இதை பார்த்த அவன், சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் செய்யலாம் அப்படின்னு இல்லாதபடி தான் மனசாட்சியில இது தேவனுக்கு தடையா இருக்கிறதை அறிந்து வசனம் சொல்லுகிறது, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்களாம், அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயர். அப்ப என்ன, ஜனங்கள் தவறான காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அவன் அறிந்து, சரி இது அப்படியே விட்டாச்சுன்னா ஜனங்க தொடர்ந்து தனக்கு ஓட்டு போடுவாங்க, தன்னை நேசிப்பாங்க, ஆதரவா இருப்பாங்கன்றதெல்லாம் மறந்து அவற்றை எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணினான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பு. மேடைகளை அகற்றி, ஆவிக்கிற வாழ்க்கையில பெருமை இருக்கக்கூடாது. சிலைகளை தகர்த்து வழி வழியா அவங்க அதை ஆராதனை பண்ணி கொண்டு வர்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகத்துக்கு ஏதுவான எந்த ஒரு காரியத்தை நம்ம அதிகமாக நேசிக்காதபடி, விக்கிரக தோப்புகள், சாத்தானால் வருகிற எந்த ஒரு ஆதாயத்தை நம்ம வெறுத்து அந்த காரியங்களை இழிவான காரியத்தை இச்சிக்காதபடி முற்றிலும் நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றி விட்டு, சில பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு உதவியா இருக்கும், ஆனா அவங்க கர்த்தருக்கு விரோதமானவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கவனமா இருந்து முற்றிலும் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது ஆண்டவர் நம்மையில மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். நிறைய ராஜாக்கள் வந்தாங்க, வேதம் சொல்லுகிறது மேடைகளோ தகர்க்கப்படவில்லை அப்படின்னு. நிறைய இஸ்ரவேல் யூதாக்கள் ராஜாக்கள்ல ஆண்டவருக்காக கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஆனா பரிபூர்ணமா அவங்க ஆண்டவருக்காக என்ன பண்ணல, தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதபடி, சரி ஒரு பக்கம் அது இருக்கட்டும், ஆண்டவராச்சு ஜனங்களாச்சு பார்த்துக்கலாம், ஆண்டவரா அவங்க ஜனங்க கண்களை திறக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களுடைய குற்றத்தை சுட்டி காட்டாதபடி, சுட்டி காட்டினா கோபம் வரும், எரிச்சல் வரும், நம்மளை விட்டு பின்வாங்கி நம்மளை விட்டு போயிடுவாங்க, நமக்கு ஆதரவு தர மாட்டாங்க அப்படின்னு நிறைய ராஜாக்கள் அவங்க வாழ்க்கை நடந்தா போதுன்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா எசேக்கியா அப்படி இல்லாதபடி ஜனங்கள் அதுக்கு தூபம் காட்டி வருகிறதை அறிந்த போது முற்றிலும் அதை இஸ்ரவேல் தேசத்தை விட்டு தகர்த்து போட்டது போல இன்னைக்கு ஆண்டவருடைய காரியங்கள்ல நம்ம எல்லா விதத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ரெண்டாவது இந்த மாதிரி உலக காரியத்தினால் வருகிற ஆதாயங்கள் எல்லாவற்றையும் நம்ம நிராகரித்து ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் வாழும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில பேர் பார்த்தா இதை விட்டுருவாங்க, கர்த்தருக்கு மட்டும் பலிபீடம் கட்டுறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லாதபடி முதல்ல ஆண்டவருக்கு விரோதமான அருவருப்பான காரியங்களை தேசத்தை விட்டு அகற்றி விட்டு ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தரை ஒரு பக்கம் ஆராதிப்பாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும். அதை விட்டு விடவோ அதை நீக்கி விடவோ அவர்களுக்கு மனதில்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படாதபடி ஆண்டவருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். இவனுக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம் வந்ததுனால இவன் பின்பற்றி வந்த ஜனங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் வருகிறது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 2 Chronicles chapter 31 verse 1. இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீன் எங்கும் எப்ராயிமிலும் மனாசேலையும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள்.
பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகமும் 29 அதிகாரம் 30 அதிகாரம் 31 அதிகாரம் அதை தொடர்ந்து வாசிச்சா இந்த எசேக்கியா நாட்கள்ல ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனால ஜனங்கள் என்ன பண்ணாங்க? 31 அதிகாரத்துல 2 Chronicles chapter 31 verse 1ல இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீன் எங்கும் எப்ராமிலும் மனாசேலும் உண்டான சிலைகளை உடைத்து, யூதா பட்டணம்ன்றது கிறிஸ்தவர்களுக்குள்ளே, சபைக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ள ஒரு பெரிய சீர்திருத்தம் உண்டாயிற்று. அப்ப நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியம் காட்டும் போது நம்முடைய பிரதர்ஸ் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய குறைகளை என்ன பண்ணணும்? அவளை விட்டு அகற்றி நம்ம ஆண்டவருக்காக எழும்பி வைராக்கியமாய் நிற்கும் போது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூதா பென்யமீனுக்கும் எப்ராமிலும் மனாசையிலும் உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளெல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணியாட்சிக்கு என்ன பண்ணாங்களாம்? திரும்பினார்கள். நம்ம தகர்க்க வேண்டிய, நம்ம அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றின பின்பு நம்முடைய சொந்த வேலைகளை, நம்முடைய காரியங்களை பார்க்கலாம். ஆனா ஆண்டவருடைய நமக்கு தேவன் ஜீவன் சுகம் பலன் கொடுத்த காரியங்களை உலக வாழ்க்கைக்கு விட ஆண்டவருடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் பயப்பட்டு தேவனுடைய ஊழியங்களை நம்ம செய்யும் போது ஆண்டவர் அதுல பிரியப்படுகிறவராக இருக்கிறார். முதலாவது தனிப்பட்ட ஜீவியத்தில் அவன் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். 2வது ஊழியம் செய்கிறதுல தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தவனா இருந்தான். அவன் ஊழியம் செய்கிறதுனால விசுவாசிகள் என்ன பண்ணாங்க? அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு எழும்பி இவன் செய்த காரியங்களை பார்த்து அவர்களும் செய்தார்கள். ஆண்டவரத்துல மகிமைப்பட்டவராக இருந்தார். நம்ம முதல்ல முன்னோடியா இருக்கணும். நம்மளை பார்த்து பின்னாடி மற்றவங்க செய்யணும். மற்றவங்க வருவாங்களா, மற்றவங்க வரலன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கிற எந்த ஒரு நபரையும் ஆண்டவர் உயர்த்த முடியாது என்பதை திட்டவட்டமாய் அறிந்து கொள்வோமாக. நம்ம முன்னால் ஒரு கால் எடுத்து வைக்கும் போதுதான் ஆண்டவர் நிச்சயமாய் கிரியை செய்து நம் மூலமாய் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்துடைய கிரிகளை அகற்றுகிறது ஒரு பெரிய ஊழியம். அதை அவன் பரிபூர்ணமாய் செய்து முடித்தான். முதலாவது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும். அப்படி செய்து நம்ம சாட்சி உள்ளாய் காணப்படும் போது மற்றவர்களும் இருதயத்துல குத்தப்பட்டு அவர்களும் தங்களுடைய வழிகளை பரிசுத்தம் பண்ண அது ஏதுவா இருக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி செய்யறதுனால கர்த்தர் அவனோட என்ன பண்ணாராம்? இருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம காணிக்கை போடுறோம், ஊழியம் செய்யறோம், பல காரியங்களை செய்யறோம். கர்த்தர் கூட இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் நமக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பி ஒரு பலத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவருக்காக பரிபூர்ணமான முற்றிலும் ஒப்பு கொடுத்த ஒரு நிலைமையில அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவர் நமக்கு யுத்தம் பண்ண அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருக்காக நம்ம யுத்த சன்னதராய், ஆண்டவருக்காக நம்முடைய ஜீவனை பாராதபடி கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டும் போது ஆண்டவர் இறங்கி வந்து நமக்காய் யுத்தம் பண்ணி சத்துருக்கள் இல்லாதபடிக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் இந்த நாட்களில் தர வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்ம தனிப்பட்ட வேலைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. குடும்ப பாரம், பொறுப்பு, அதன் மத்தியில ஆண்டவருடைய காரியங்கள்ல நம்ம அப்படியாய் முற்றிலுமாய் செய்ய கிருபை தர வேண்டும் என்று கேட்கும் போது கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொந்த வீடுகளுக்கு திரும்புவது, சொந்த காரியங்களை செய்வது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியங்களா இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல தேவனுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதுக்கப்புறம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வேலைகள், மற்ற காரியங்களுக்கு 2ஆம் தரமாய் நம்ம நேரத்தை செலவிடும் போது ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்காக அவர் செய்கிற காரியங்கள் பலத்த காரியங்களா இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 5ஆம் வசனத்துல 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தர் அவனோட கூட இருந்ததுக்கான ஒரு 3வது காரணம் 2 Kings chapter 18 verse 5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் வாழ்நாள் முழுவதுமே விசுவாசத்திலே இருந்து விசுவாசத்திலே ஜெயித்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தினால எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? ஜெயித்தார்கள் சொல்லுறபடி கர்த்தர் அப்படியா எசேக்கியா நாட்கள்ல விசுவாசத்துல முற்றிலுமா இருந்தான். அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அவன் ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கையில நம்ம விசுவாசம் மற்ற விசுவாசங்களோட அதிகமாய் காணப்பட அதை கிரியையிலே காண்பிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்ற நமக்குள்ள அந்த கிரியைகள் காணப்படும் போது வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அவன் எல்லாவற்றையும் விசுவாசத்துல செய்கிறவனாயிருந்து அதை கிரியில வெளிப்படுத்தினது போல இந்த நாள்ல ஆண்டவரத்துல கேட்கும் போது ஆண்டவர் நம்மையும் அப்படி பெறப்படுத்தி பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஒருத்தன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், விசுவாசிக்க எனக்கு என்னால முடியல, எனக்கு அவிசுவாசம் அதிகமா இருக்குது, என்ன அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்து அதை செயல்படுத்த முடியவில்லை என்றால், கிரியையில கொண்டு வர முடியவில்லை என்றால், நமக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. அதை ஆண்டவர் மாற்றி நம்மை பலப்படுத்த கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். விசுவாச கிரியைகள் அவன் அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாக்கள் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை. அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை பார்த்து சாட்சி சொல்லுகிற அளவுக்கு நாம் காணப்படுவோம் என்றால், சொல்றார் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள எப்படி இருந்தானா நீதிமானா இருந்தான். யோபை பத்தி சொல்லும் போது அப்படி ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்தந்த காலகட்டத்துல ஒரு தலைவனை ஒரு தலைவியை ஆண்டவர் தேடுகிறார். அந்த நாட்கள்ல அவங்களை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்ய விரும்புகிறார். அது நாம இருக்கும்படி நாம் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கை இன்னும் அநேகருக்கு அது சாட்சியாய் காணப்படும் என்பதில் இதுதான் உலகத்துக்கு சாட்சியாய் இருங்கள் என்பதற்கான ஒரு அடையாளம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசையின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல யோசியா என்ற ஒரு ராஜாவை பற்றி இங்க சொல்லப்படுகிறது. அந்த ராஜா எப்படிப்பட்டவனா இருந்தானா, கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அப்படின்னா முழுவதும் விசுவாசத்துல என்ன பண்ணா, அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால வசனம் சொல்லுகிறது, எப்படி ஆண்டவர் எசேக்கியா ராஜா பத்தி ஒரு சாட்சி சொன்னாரோ இங்க இவனை பற்றியும் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை. அவனை போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப எந்த அளவுக்கு முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் அன்பு கூறுவாயகன்னு சொல்லுகிற வார்த்தையை அவன் அப்படியா என்ன பண்ணா, விசுவாசத்தினால இந்த காரியங்கள் எல்லாமே நடக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அந்த முழு காரியங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய கிருபையை கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அப்படி நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்களை ஆண்டவர் நமக்கு முன்னுதாரணமாய் வைத்திருக்கிறார். நம்மளை போல மனுஷங்க தான், நம்மளை போல மனுஷன். யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, எலியா நம்மளை போல பாடுள்ள மனுஷன். இந்த ராஜாக்கள் நம்மள மாதிரி ஆட்கள் தான். இன்னைக்கு இருக்கிற வேதமோ சபையோ அந்த நாட்கள் இல்லை. ஆனா அவன் முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுத்ததுனால அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அப்படிப்பட்ட ராஜாக்கள் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவருக்காக வாழ்ந்து அப்படி ஒரு வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் இருக்கும் போது ஆண்டவர் பரலோகத்துல அப்படியே இயற்கை அப்பாற்பட்ட விதத்துல ஆண்டவர் இதனால கிரீசி ஆயத்தமா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்தியாவில ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா 1000 பேர் 10,000 பேர் ஜெபிக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிற திறப்பில் நிற்கிற ஒருவனை நான் தேடினேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்களாய் நாம் காணப்படும் போது மாத்திரம்தான் ஒன்று அது நம்முடைய வாழ்க்கையில ஆசுவத்தை கொண்டு வரும். நாம் மற்றவர்களுக்கு ஆசுவதமா இருப்போம், மற்றவர்களை ரட்சிக்க அது உதவியா இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில அவன் செய்த ஒரு 4வது காரியங்கள் 6வது வசனத்துல சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல். நிறைய ராஜாக்களை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் யூதாக்கள் ராஜாக்கள் நல்ல ஆண்டவருக்காக வருவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனவன பின்வாங்கி போவாங்க. அப்படிப்பட்ட ஊழியமோ அப்படிப்பட்ட ராஜாக்களோ அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் அங்கீகரிக்கவும் இல்லை, மெச்சிக்கொள்ளவும் இல்லை.
ஒரு சாதாரண மனுஷனை போல இருந்து வாழ்ந்தார்கள். ஆனா இங்க வசனம் வாசிக்கிறோம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு பின்வாங்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு 6ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாதுன்னா வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தை ஒவ்வொரு நாளும் தியானிச்சு ஒப்பு கொடுக்கும் போது அந்த பின்மாற்ற நிலைமைகளிலிருந்து, அந்த சோர்வுகளிலிருந்து, இந்த பயத்திலிருந்து, கவலையிலிருந்து ஆண்டவர் மாற்றி ஒரு உற்சாகத்தை தந்து கர்த்தர் பலப்படுத்து. இவன் வாழ்க்கையில சில காரியங்கள் இப்படி வந்தது. ஆனா இவன் என்ன பண்ணான்? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டான். இருதயத்துல தன்னுடைய மாம்சத்துல சில சிந்தனைகள் எடுத்து சில காரியங்களை எழுந்து போனான். அதுக்கப்புறம் வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் பின்மாற்றம் வருது அப்படின்னா, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தை நம்ம வாசிக்கணும், ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது பின்மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்க அதுக்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 2 Kings chapter 23 verse 3ல, அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். யோசியா ராஜாவை பத்தி சொல்லும் போது இங்க சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும். ஒரு மனுஷனுக்கு பின்மாற்றம் வராம இருக்கணும்னா ஆண்டவர் வேதத்துல வைத்த அந்த சாட்சிகள் எல்லாம் படிக்க 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 ஒரு விசுவாசம் வரும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கைக்கொள்ளவும், அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில வருகிற பின்மாற்றத்தை மாற்ற வேண்டும் என்றால் நம்ம நேரடியா, எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது, ஆனா வேதத்துல ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை திருஷ்டாந்தமாக சாட்சிகளாக வைத்திருக்கிறார். there are so many examples. அதை நம்ம வாசிக்கும் போதே அந்த வார்த்தை நமக்கு இருக்கிற சோர்வுகளை, பின்மாற்றங்களை நீக்கி, பயத்தை நீக்கி, கவலைகளை நீக்கி நம்மை தொடர்ந்து ஆண்டவர் நம்மை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நம்ம 2 ராஜாக்கள் 18:6 வாசித்தோம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து. இது ஒரு பெரிய சவாலா இருக்குது. ஏன் பின்மாற்றம் வருகிறது அப்படின்னா, வேதத்தின்படி வேதத்தை நேசிக்காதபடி, வேதத்தை வாசிக்காதபடி, விசுவாசிக்காதபடி காணப்படும் போது உலக காரியங்கள் நம்ம இருதயத்துல சூழ்ந்து கொள்ளும். வேதமே வெளிச்சம். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கவுன்சிலிங், நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கைடு எதுனா வேதம் மட்டும்தான். இன்னைக்கு சில ஊழியக்காரர்கள் சில பிரசங்களை நம்பி சில நேரத்தில் அவங்க பின்வாங்கி போனாங்கன்னா இவங்களும் பின்வாங்கி போடுறாங்க. அப்படி இல்லாதபடி வேதத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 23ல யோசியா பத்தி சொல்லும் போது, ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு என்ன பண்ணாங்களா? உடன்பட்டார்கள். we have to make a covenant on every day. நம்ம வேதத்தை வாசிக்கும் போதே we have to make a prayer. ஆண்டவரே, இதன்படி இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த கட்டளைகளுக்கு நாங்கள் மீறக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அந்த கட்டளையின்படி நடக்கவும், ஒப்பு கொடுக்கவும், கீழ்ப்படியவும், பின்மாற்றத்துக்கு நேராய் போகாதபடி நாம் முன்னேறி செல்லவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஒரு வருஷத்தை வாசிக்கும் போதே கர்த்தர் நம்மோடு பேசுவார், இடைவிடுவார். உடனே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இந்த காரியங்கள்ல என்னை நடத்துங்க, இப்படி நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது வாழ்க்கையில பின்மாற்றமே வராதபடி முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இவையெல்லாம் அவன் செய்தபடினால 7ஆம் வசனத்துல
எசேக்கியாவை பற்றி சொல்லும் போது இங்க சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அவனோடு என்ன பண்ணாராம், இருந்தார். அப்ப அவனோடு இருந்தார் அப்படின்றதுக்கு அடுத்த காரியங்கள் என்னன்னா, இவன் தேவனோடு இருந்தான். அந்த 4 வசனங்கள். அப்புறம் கர்த்தர் அவனோடு இருந்தார்ன்றதுக்கு பின் காரியங்களை வாசிக்கும் போது பலத்த காரியங்களை கர்த்தர் செய்கிறார். தூதனை அனுப்புகிறார், இயற்கை மூலமாய் ஒரு அடையாளத்தை தருகிறார். கடைசியில மரண வியாதி வந்தது அவனுக்கு. அவன் மரித்து போகிற நிலைமை வரும்போது கர்த்தர் மரணத்தையே ஜெயமாய் மாற்றி அவனுக்கு ஒரு 12 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். இந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கிறபடினால இன்னைக்கு தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க உலகத்துல, எத்தனையோ விசுவாசிங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி நாங்க இல்லாதபடி வேதத்துல சில ஆட்களை நீர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறது போல அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் உள்ள தெய்வ பிள்ளைகளாய், ஆண்டவருடைய காரியங்களை நன்மை பெற்றவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், ஆண்டவர் அவனோடு இருந்தது போல எங்களோடும் இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது அவன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், எசேக்கியா ராஜா, யோசியா, எத்தனையோ காரியங்கள், தாவீது, வருஷத்து எத்தனையோ ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் காணப்பட்டது போல இந்த நாளில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அந்த ராஜரிக அபிஷேகத்தை நமக்கு தந்து, சத்துருக்கள் மேல ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தந்து நம்மை நிலைநிறுத்த போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களை எசேக்கியா ராஜா, ஆண்டவரே, கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எதிரிகளின் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, அந்த எதிரிகளுடைய எல்லா வல்லமையை ஆண்டவரை செயலுக்க பண்ணின தேவன் இந்த நாட்களில எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க கிருபை செய்வீராக. உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எப்படிப்பட்ட பெரிய வல்லமையும் ஆண்டவரை உடைத்து தகர்க்க முடியும். இந்த வசனத்தின்படி நாங்கள் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கும் போது எங்களுடைய சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்மாவில் இருக்கிற எல்லா எதிரிகளது ஆண்டவரே எதிர்ப்பான வல்லமையிலிருந்து விடுதலை தருகிறீர். தேசத்திலே விடுதலை தருகிறீர், குடும்பங்களில் விடுதலை தருகிறீர், ஊழியங்களை விடுதலை தருகிறீர். தொடர்ந்து நாங்கள் இந்த விடுதலையின் வாழ்க்கையை அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஐயா. எல்லாரை போல நாங்கள் வாழ்ந்துவிட்டு போக முடியா எங்களை அழைக்கவில்லை. ஆண்டவரே, திறப்பில வாசல் நிற்கிற ஒருவனை தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறபடி அந்த ஒருவனாய் நாங்கள் இருந்து எங்களுடைய குடும்பத்துக்கு திறப்பின் வாசல் நிற்கிறவர்களாய், இனஜன பந்துக்களுக்கு திறப்பின் வாசல் நிற்கிறவர்களாய், தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய், தேசத்துக்கு தூண்களாய் நிற்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நீர் வல்லமுடையவராக இருக்கிற இப்படி வார்த்தை நேற்றும் இன்னும் என்று மாறாதது. ஆண்டவரையே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்யுங்க. எங்களுக்கு முன்னும் எங்களுக்கு பின்னும், எங்களுடைய விசுவாசத்திலேயோ எங்களுடைய பரிசுத்தத்திலேயோ நீதியிலேயோ ஆண்டவரே ஒருவரும் அதற்கு இணை இல்லாதபடி மற்றவர்களை காட்டில் நாங்கள் முன்மாதிரிகளாய் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை மேன்மை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். எங்கள் அனுபவம், அறிவு, படிப்பு, சம்பளம், ஆண்டவரே எங்களுடைய சொத்துக்கள் அவற்றை நாங்கள் கம்பேர் பண்ணாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் மற்றவர்களை விட ஆண்டவரே உயர்ந்தவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பரிசுத்தப்படுத்தும். துதி என மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை 2வது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.